வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. அவர் அரண்மனை ஒண்ணு இல்லைங்க, இன்னும் 10 கூட அரண்மனை எடுப்பாரு அப்படின்னு சொல்லி வடிவேல் அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. என்ன ஏதுன்றத இந்த வீடியோல பார்ப்போம். கேங்கஸ் படம் வடிவேல் மற்றும் சுந்தர்சியோட காம்போல வர படமா இருக்கு. ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட இவங்களுடைய காம்போல 15 வருஷம் கழிச்சு இவங்க காம்போ மீண்டும் வந்து இணையறாங்க அப்படின்னும் போது இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகம் கூடிச்சுன்னு கூட சொல்லும். ஏன்னா வந்து இந்த படத்தோட கேங்கஸோடைய ட்ரைலர் வந்ததுலேருந்தே சரி, இந்த இவங்களுடைய காம்போ அண்ட் ஸ்னேக் பிக்லாம் விடும்போதே வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு சொல்லும். ஸோ இப்போ இவங்க சமீபத்தில் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூலையும் எல்லாரும் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு நீங்கள் படம் பண்ணுறீங்க, ஏன் இத்தனை கேப் விட்டுருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது கூட சமீபத்தில் அவரும் சொல்லியிருந்தாரு, நானும் சுந்தர்சி அவர்களும் இத்தனால சேராமல் இருந்ததுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். அதுவும் சினிமாவில் நிறைய பேர் வந்து வேற ஒரு காசிப்லாம் சொல்லுவாங்க. அந்த காசிப்லாம் நாங்கள் கேட்டே வந்து இவங்க கூட படம் பண்ணாமல் இத்தனை நாள் கடந்து வந்திருக்கோம். அவங்க கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, இவங்க கிட்ட ஒன்று சொல்லுவாங்க. இதை நாங்கள் கேட்காமையே வந்து நாங்கள் படம் பண்ணாமல் இத்தனை வருஷம் நாங்கள் கடந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் இந்த கேங்கஸ் படம் பண்ணதுலேருந்தே வந்து ரொம்ப தூரம் எங்களுக்கு கேப்லாம் தெரியல, ஏதோ நேற்று தான் படம் பண்ண மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு ஃபீலாக இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் சுவாரஸ்யமாக ஷேர் பண்ணார். அப்போ ஷேர் பண்ணும்போதும் சுந்தர்சி அவர்கள் ஒரு விஷயம் வந்து வடிவேல் கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தையும் சொன்னார். சொல்லும் போது என்ன சொன்னார்னா வந்து, அண்ணா இதுக்கப்புறம் எனக்கு படமே கிடைக்கலாலும் பரவாயில்ல, என்கிட்ட அரண்மனைன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு, நான் வந்து அரண்மனை 4, 5 அப்படின்னு சொல்லி 10 வரைக்கும் எடுப்பேன் அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து சுந்தர்சி அவர்கள் வந்து வடிவேல் கிட்ட சொன்னதாக அவரும் சொல்றாரு. சொல்லும்போது கூட வந்து அரண்மனை எவ்வளோ தான் வச்சிருக்கீங்க, எவ்வளோ ஃப்ரான்ச்சைஸ் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் நினைச்சாருன்னா அரண்மனை 100 வரைக்கும் கூட எடுப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் சரக்கு வச்சிருக்காரு அரண்மனையில் அப்படின்ற விஷயத்த வந்து சுந்தர்சி அவர்கள் பேசினதாக வந்து வடிவேல் அவர்கள் கலாச்சி பேசின விஷயம் இப்போ பேசும்போதெல்லாம் மாறி இருக்கு. ஏன்னா வந்து அரண்மனை வந்து இப்போ வரைக்கும் 1லேருந்து 4 வரைக்குமே அந்தளவுக்கு வந்து எல்லாருமே வந்து ரசிக்கிற தன்மையாகவே அந்த படம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ரான்ச்சைஸ்லாம் நிறைய படங்கள் எடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு ஃபன்னாகவே வந்து வடிவேல் அவர்கள் பேசின விஷயம் பேசும்போதெல்லாம் மாறுச்சுன்னு கூட சொல்லணும். ஸோ இதே காம்போவில் வந்து இன்னும் நிறைய படங்கள் வரும்ன்ற ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை.